இந்தோனேஷியாவில் அல்மஹேரா தீவில் உள்ள எரிமலை மவுண்ட் இபு வெடித்து சிதறி வானில் சாம்பலையும் நெருப்பையும் உமிழ்ந்தது. அப்பகுதி முழுவதும் புகைமூட்டமாக காட்சியளித்தது. எரிமலையை சுற்றியுள்ள 7 கிராம மக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். மே 6ஆம் தேதி இஸ்ரேல் ராணுவம் தனது போர் நடவடிக்கைகளை விரிவுபடுத்திய பிறகு காசாவின் ரஃபா நகரிலிருந்து 8 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர செய்யப்பட்டுள்ளதாக பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் நிவாரண மற்றும் பணி முகமை அதிர்ச்சிகர தகவலை வெளியிட்டுள்ளது. பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல இஸ்ரேல் பாலஸ்தீனியர்களுக்கு உத்தரவிட்ட நிலையில் குடிக்க தண்ணீர், சுகாதார வசதி கூட இன்றி மக்கள் அவசரமாக வெளியேறினர். அதிலும் காசாவில் எந்த இடமுமே பாதுகாப்பான இடமில்லை என்று பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா நிவாரண பணி முகமை கவலை தெரிவித்துள்ளது. அத்துடன் இஸ்ரேல் ராணுவம் பாதுகாப்பு மண்டலம் என தெரிவிப்பது பொய் என்றும் தவறான வழிகாட்டுதல் என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இஸ்ரேல் படைகளால் காசாவில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்கள் எண்ணிக்கை 35,386 அதிகரித்துள்ளது. மேலும் 79,366 பாலஸ்தீனியர்கள் படுகாயமடைந்தனர். கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் இஸ்ரேல் ராணுவம் 83 பாலஸ்தீனியர்களை கொன்றுள்ளது. அல் நுசேரத் அகதிகள் முகாமில் உள்ள வீட்டை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 20 பேர் கொல்லப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. காசாவில் மேலும் ஒரு பிணை கைதியின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவ தலைமை செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹகாரி தெரிவித்துள்ளார். சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டவர் பெயர் ரான் பின்யாம் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. உளவுத்துறை அளித்த தகவலின்படி இவர் கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலில் ஹமாஸ் தாக்குதலில் கொல்லப்பட்டவர் என இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் இஸ்ரேலுக்கு எதிராக ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட்டில் மக்கள் போராட்டத்தில் குதித்தனர். பாலஸ்தீன கொடிகளை ஏந்தியவாறும் பாலஸ்தீன ஆதரவு முழக்கங்களை எழுப்பியவாறும் போராட்டம் நடத்திய மக்கள் இஸ்ரேலுடனான உறவை முறித்துக்கொள்ள ஸ்பெயின் அரசாங்கத்திற்கு அழைப்பு விடுத்தனர். அமெரிக்காவிலிருந்து அனுப்பப்பட்ட நிவாரண உதவி பொருட்கள் இஸ்ரேல் தாக்குதலால் உருகுலைந்து போன காசாவுக்குள் ட்ரக்குகள் மூலம் நுழைந்த நிலையில் அவற்றை பெற பாதிக்கப்பட்ட மக்கள் ஏராளமானோர் குவிந்தனர். உலகளாவிய அழுத்தத்தால் காசாவிற்குள் கூடுதல் உதவிப் பொருட்கள் செல்ல இஸ்ரேல் அனுமதித்த நிலையில் பசி, பட்டினி, நோயால் வாடும் பாலஸ்தீனியர்களுக்கு உதவி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நிவாரண உதவிப் பொருட்களுடன் காசாவுக்குள் நுழைந்த ட்ரக்குகளுக்கு பின்னால் மக்கள் ஓடி சென்று வாங்கி வந்தது பார்ப்பதற்கே பரிதாபமாக உள்ளது. இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக அமெரிக்காவின் ஃபருக்குகளில் நகரின் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்பட்டது. பாலஸ்தீனிய கொடிகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் அமெரிக்கர்கள் ஈடுபட்டனர். இஸ்ரேலுக்கு எதிராக 60க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் போராட்டங்கள் வெடித்துள்ளன. இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் அமெரிக்க அரசுக்கு கண்டனங்கள் வலுத்து வருகின்றன. இந்நிலையில் ஃபருக்லினில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் போலீசார் தடுத்து நிறுத்திய போது அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் பரபரப்பு நிலவியது. இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரில் காசாவில் உள்ள பிணை கைதிகளை விடுவிக்க கோரி பேரணி நடத்தப்பட்டது. காசாவுக்கு எதிராக இஸ்ரேல் கடந்த 7 மாதங்களாக போர் தொடுத்து வரும் நிலையில் பிணை கைதிகளின் படங்களை ஏந்தியபடி டெல் அவிவில் ஆயிரக்கணக்கானோர் பேரணியில் ஈடுபட்டனர். பிணை கைதிகள் மீட்பில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு மற்றும் அவரது அரசாங்கத்தின் செயல்பாடுகள் தொடர்ந்து விமர்சிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.